Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க சாப்டர் 3 ப்ரொபோஷனல் ரீசனிங் பார்ட் 2 பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 60ல இருக்க figure it out questions பார்க்க போறோம். First question, a cricket coach schedules practice session that includes different activities in specific ratio. Time for warm up, cool down is to time for batting is to time for bowling is to time for fielding. So different times warm up and cool down க்கு and பேட்டிங்க்கு அண்ட் பவுலிங்க்கு அண்ட் ஃபீல்டிங்க்குன்னு 4 விதமான டைம்ஸ் அதோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. 3:4:3:5. If each session is 150 minutes long, how much time is spent on each activity? இப்போ டோட்டல் டைம் வந்து 150 மினிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ டைம் இருக்கும் இந்த ரேஷியோல பிரிச்சா இது எப்படி பண்ணணும்னா அதோட குவான்டிட்டிஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்பதான் ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, டோட்டல் குவான்டிட்டி இன்டூ இந்த ரேஷியோ டிவைடட் பை இந்த ரேஷியோஸ் எல்லாம் சம் அப் பண்ணி ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதை வந்து நம்ம டிவைட்ல போடுவோம். ஸோ அது மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் வார்ம் அப் கண்டுபிடிக்கலாம். டைம் ஃபார் வார்ம் அப் ஆர் கூல் டவுன் equal to total time என்ன 150 into அதோட ரேஷியோ என்ன 3 divided by whole ratio. இதெல்லாம் சம் அப் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 plus 4 7 7 plus 3 10 10 plus 5 15. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா 15 கிடைக்குது. ஸோ இங்க டினாமினேட்டர்ல 15 வரும். இது கேன்சல் பண்ணா 5 30. 30 மினிட்ஸ் நமக்கு வரும். ஸோ டைம் ஃபார் வார்ம் அப் ஆர் கூல் டவுன் வந்து 30 மினிட்ஸ். இதே மாதிரி தான் மற்றது எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு சிம்பிள் ஈஸியான கொஸ்டின் தான். டைம் ஃபார் பேட்டிங் அதே மாதிரி 150 இன்டூ அதோட ரேஷியோ 4 டிவைடட் பை டோட்டல் 15. ஒன்லி ஒவ்வொன்றுத்துக்குமே இந்த வேல்யூ மட்டும் தான் மாறும், அதோட ரேஷியோ மற்றது எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணா 40 மினிட்ஸ். Next time for bowling, load ratio 3, again cancel panna 3 into 10 30 minutes. Time for fielding 150 into load ratio 5 divided by 15 of 50 minutes. இதை நம்ம செக்கும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அவங்க கேட்ட டைமிங் ஃபார் எவ்ரி ஆக்டிவிட்டி. இப்போ இது எல்லாமே எப்படி செக் பண்ணலாம்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 150 வரணும். இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 30 plus 40 70, 70 plus 30 100, 100 plus 50 150 மினிட்ஸ். ஸோ டோட்டல் 150 மினிட்ஸ் வந்துருச்சு. அந்த 150 மினிட்ஸ் தான் நம்ம இந்த டைம் இந்த ஆக்டிவிட்டிஸ்க்குலாம் இவ்வளோ மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரேஷியோல பிரிச்சிருக்கோம். ஸோ அதோட டைமிங்ஸ் வந்து 30, 40, 30, 50 மினிட்ஸ் தான். அவ்வளோதான் ஆன்சர். Second question, a school library has books in different languages in the following ratio: number of ODIA books, number of Hindi books and number of English books. 3 ratio ODIA, Hindi and English னு 3 லாங்குவேஜ்ல புக்ஸ் இருக்கு. அது எந்த ரேஷியோல இருக்குன்னா 3:2:1. If the library has 288 ODIA books, 288 ODIA books இருக்கு. அப்போ how many இந்த ரேஷியோல பிரிச்சா அப்போ how many ஹிந்தி புக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் புக்ஸ் does it have அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1ல ஒரு சம் பார்த்தோம், ஒரு பெயிண்ட் சம். ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதுல வந்து 10 லிட்டர்ஸ் வேணும் பெயிண்ட் அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம்னு. ஸோ நம்ம வந்து 10/5 பண்ணி எத்தனை பார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணணும். எப்படின்னா ஒடியா புக்ஸ்னா ஒடியாவோட ரேஷியோ என்ன 3. ஸோ இந்த 3 ரேஷியோட குவான்டிட்டி வந்து இது. ஸோ இந்த 288ல 3 பார்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு. இப்போ டிவைட் பை 3 பண்ணா ஒரு பார்ட்ல எத்தனை புக்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ டிவைட் பை 3 பண்ணா நமக்கு 96 கிடைக்கும். ஸோ 1 பார்ட்ல வந்து 96 புக்ஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஹிந்தி புக் அண்ட் இங்கிலீஷ் புக் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஹிந்தி புக் வந்து 2 பார்ட்ஸ் அண்ட் அந்த 2 பார்ட்ஸ்ல 96 புக் இருக்கு. அப்போ இன்டூ 96 பண்ணுவோம். ஏன்னா 1 பார்ட்ல 96, அப்போ ஹிந்திக்கு 2 பார்ட்ஸ்லயே அப்போ 2 into 96 பண்ணா ஹிந்தி புக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிடும், which is 192 புக்ஸ். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு பாத்தீங்கன்னா 1 பார்ட்ல 96 புக் இருக்கு. அப்போ 1 into 96 96 புக்ஸ்.
ஸோ எவ்வளோ ஹிந்தி புக் அண்ட் இங்கிலீஷ் புக் தான் கேட்டாங்க. ஸோ ஹிந்தி புக் இஸ் 192 புக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து 96 புக்ஸ், அவ்வளோதான் ஆன்சர். இது இல்லாம இன்னொரு மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க டோட்டல் குவான்டிட்டி நமக்கு தெரியும். டோட்டல் குவான்டிட்டி புக்ஸ் ஃபுல்லா தெரியாது, பட் ஒடியா புக்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு குவான்டிட்டியும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். அப்போ அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஒடியா புக்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம், டோட்டல் புக்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு அது ஒன்று வச்சிருப்போமா, அது பற்றி நமக்கு இங்கே என்னன்னு தெரியாது, அதனால நம்ம அது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ டோட்டல் புக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டு அண்ட் அதோட ரேஷியோ என்ன 3 டிவைடட் பை என்ன பண்ணுவோம், இந்த எல்லா ரேஷியோவும் ஆட் பண்ணுவோம். 3 + 2 5, 5 + 1 6. இப்போ 6 வருதா, அப்போ இங்க 6 வரும். கட் பண்ணா 1/2. ஒடியா புக்ஸ் வந்து குவான்டிட்டி நமக்கு இங்க தெரியும், 288ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணா x/2. அப்போ இந்த 2 வந்து இங்க போச்சுன்னா x = இந்த 2 வந்து நியூமரேட்டர்ல போயிடும். 288 × 2 which is 576 புக்ஸ். அப்போ டோட்டல் இங்க தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து டோட்டல் புக்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு, 576 புக். அதை வச்சு நம்ம மற்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஹிந்தி புக்ஸோட குவான்டிட்டி வந்து 576 டோட்டல் புக்ஸ் இன்டூ அதோட ரேஷியோ 2 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ வந்து 6. கேன்சல் பண்ணா 1/3. 576 டிவைடட் பை 1/3 வந்து 192 புக்ஸ். அண்ட் இங்கிலீஷ்க்கு 576 இன்டூ ரேஷியோ வந்து 1/, இந்த டோட்டல் ரேஷியோ வந்து 6. 6ஆல நம்ம டிவைட் பண்ணா 96 வரும். ஸோ 96 புக்ஸ். சேம் ஆன்சர் தான் வரும், பட் மெத்தட் தான் டிஃப்ரெண்ட். இங்க வந்து நம்ம டோட்டல் குவான்டிட்டி தெரியலனாலுமே ஒரு ரேஷியோட குவான்டிட்டி அவங்க கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து நம்ம டோட்டல் குவான்டிட்டி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் மற்றதோட குவான்டிட்டிஸ் கண்டுபிடிச்சோம். இங்க வந்து எக்ஸாம்பிள் 1ல சொன்ன மாதிரி 3 பார்ட்ஸ் வந்து 288னா அப்போ 1 பார்ட் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து 2 பார்ட்ஸ் என்ன 1 பார்ட்ஸ் என்னன்னு இதுல இருக்க ரேஷியோஸை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ எது உங்களுக்கு புரிஞ்சுது, ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். Third question, I have 100 coins in the ratio 100 coins. rupees 100 இல்ல, காயின்ஸே 100 100 காயின்ஸ் வச்சிருக்காங்க. அதுல என்ன ரேஷியோல இருக்குன்னா நம்பர் ஆஃப் 10 rupee coins, 5 rupee coins and 2 rupee coins, 2 rupee coins and 1 rupee coins. இது வந்து 4:3:2:1ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்போ how much money do I have in coins? ஓ எவ்வளோ மணின்னு கேக்குறாங்க. how much money, அதாவது டோட்டல் மணி கேக்குறாங்க. ஓ டோட்டல் காயின்ஸ் தெரியும், ஆனா இந்த வேல்யூஸ் இங்க வந்து 10 rupees, இது 5 rupees. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் மாறும். ஸோ அப்போ இந்த டோட்டல் மணி வந்து இங்க இருக்க ஒவ்வொரு வேல்யூல எத்தனை காயின்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ இந்த ரேஷியோல நம்ம இதை பிரிக்கணும். எப்படி நம்ம பிரிப்போம், இப்போ டோட்டல் காயின்ஸ் நமக்கு தெரியும் 100. இப்போ ஒன்னு எடுத்துக்கலாம் 10 rupee காயின்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் 10 rupee காயின்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் 10 rupees வந்து total coins 100 into அதோட ratio 4 divided by total ratio 4 plus 3 7, 7 plus 2 8 9 10. இப்போ total வந்து 10 வருது. இப்போ divide by 10. இப்போ 4 10s are 40. 40 coins இருக்கு. 10 rupee coins வந்து 40 coins இருக்கு. And number of 5 rupee coins அதே மாதிரி தான், total coin into இதோட ratio 3 divided by total ratio 10. கேன்சல் பண்ணா 30 காயின்ஸ். அப்போ 30 5 rupee காயின்ஸ் இருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் 2 rupee காயின்ஸ் வந்து 100 into 2 ரேஷியோ, டோட்டல் ரேஷியோ 10. இப்போ 20 காயின்ஸ், நம்பர் ஆஃப் 2 rupees காயின்ஸ் வந்து 20 இருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் 1 rupee காயின் எவ்வளோ, 100 into இங்க 1/10 தான். அப்போ 10 காயின்ஸ். ஒவ்வொரு வேல்யூலயும் எத்தனை காயின்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டோம் இந்த ரேஷியோல, இந்த 100 காயின்ஸ். இப்போ 40 காயின்ஸ் 10 rupeesல இருந்தா அப்போ அதோட வேல்யூ என்னவா இருக்கும், இங்க நமக்கு டோட்டல் கேட்கல, டோட்டல் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதோட வேல்யூ கேக்குறாங்க. அப்போ 10 rupee காயின்ஸ் மொத்தம் 40 இருந்துச்சுன்னா அப்போ அதோட வேல்யூ 10 into 40 400. இங்க 5 rupee coins 30 இருக்கு, 150. இங்க 2 rupee coins 20. அப்போ 40 rupees. இது எல்லாமே ருபீஸ்ல சொல்லணும். இங்க வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். அண்ட் இங்க 1 rupee காயின் வந்து 10 காயின்ஸ். அப்போ 10 rupees. இப்போ
இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு காசு நம்ம கிட்ட இருக்கு? 400 plus 150, 550, 550 plus 50, 600 rupees இருக்கு. என்ன கொஸ்டின் கேட்டாங்க? How much money? So we have 600 rupees in coins. Fourth question, construct a triangle with side length in the ratio 3:4:5. Will all the triangle drawn with this ratio of side lengths be congruent to each other? Why or why not? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைய சொல்றாங்க. அதுல 3:4:5 ரேஷியோல இருக்கணும். அப்ப நம்ம இது எல்லாமே அப்படியே எடுத்துக்கலாம். 3 சென்டிமீட்டர் 1 2 3, இன்னொன்னு வந்து 4 சென்டிமீட்டர் 3 4 4 5 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி அதே நம்பர்ஸ்ல நம்ம வரைஞ்சாலே அந்த ரேஷியோஸ்ல கரெக்டா அந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். Will all triangles drawn with this ratios of side lengths be congruent to each other? இதுக்கு இந்த ரேஷியோக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்க இன்னொரு ட்ரையாங்கிள் வரையணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சேம் ஃபேக்டரால சேஞ்ச் ஆகணும். அப்போ இன்டூ 2 பண்ணா 6:4 2s are 8 and 5 2s are 10. 6:8:10. அதுலயும் நம்ம வரையலாம். 6 8 10 இதை விட பெரிய ட்ரையாங்கிளா வரும் நமக்கு வரைஞ்சா. இந்த மாதிரி வரைஞ்சா ரெண்டுமே சிமிலரா இருக்கும் பார்க்க ஒரே மாதிரி. பட் இது வந்து கான்க்ருவன்டான்னு கேக்குறாங்க. Will all the triangles drawn with this ratio of side lengths be congruent to each other? Why or why not? இது வந்து கான்க்ருவன்ட் இல்ல. ஏன்னா கான்க்ருவன்ட்ங்கிறது என்ன? இந்த சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். சேம் ரேஷியோல இருக்கிறது கான்க்ருவன்ட் இல்ல. அந்த சைடு அதே மாதிரி அதே வேல்யூ ஈக்குவலா இருக்கணும். 3 சென்டிமீட்டர்னா இங்க 3 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது கான்க்ருவன்ட் சொல்லுவோம். பட் இங்க வந்து ரேஷியோ தான் சிமிலரா இருக்கே தவிர ஈக்குவல் வேல்யூஸ் இல்ல. ஸோ இது கான்க்ருவன்ட் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம வேர்ட்ஸ்ல தான் ஆன்சர் எழுத முடியும். அப்ப என்ன எழுதணும்? நோ all triangles drawn with the same ratio are not congruent because the sides are not equal. sides வந்து ஈக்குவலா இல்ல. அதனால எல்லா ட்ரையாங்கிள்ஸ் அதே ரேஷியோல இருந்தாலுமே அது not congruent தான் அப்படின்னு சொல்றோம். Last question, fifth one. Can you construct a triangle with side lengths in the ratio 1:3:5? Why or why not? இப்போ இந்த ரேஷியோல 1:3:5ங்கிற ரேஷியோல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. கொஸ்டினே அதுதான். அப்போ இதுக்கு வந்து நமக்கு என்ன தெரியணும்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு சைடு இது வந்து ஏ, இதோட லென்த் வந்து ஏ பி சின்னு எடுத்துக்கலாம். அப்போ a plus b sum of two sides should be greater than the third side. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம்னா என்னன்னா ரெண்டு சைடோட லென்த்தை நம்ம சம் பண்ணா that should be greater than the third side. அது வந்து எல்லா சைடுக்குமே நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு சைடு பார்த்தோமா, இப்போ a and c எடுத்தோம்னா a plus c should be greater than other side என்ன b. அப்போ கிரேட்டரா இருக்கணும். இப்போ மீதி வேற என்ன இருக்கு? b plus c. b plus c எடுத்தோம்னா அப்போ அதர் சைடு மூணாவது சைடு என்ன? a. அந்த a விட இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வர சைடு வந்து கிரேட்டர் தானா இருக்கணும். இப்போ இதை நம்ம செக் பண்ணலாமா? இப்போ இந்த ரேஷியோல நம்ம பிரிச்சோம்னா 1 3 5ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ a plus b னா 1 plus 3 greater than c 5. a plus c னா 1 plus 5 greater than b 3. ஜஸ்ட் இங்க இருக்க வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். bங்கிறது 3, c வந்து 5 எடுத்திருக்கோம். அப்போ greater than aங்கிறது 1. இப்போ இங்க எல்லாமே ட்ரூவான்னு பார்க்கலாம். 5 plus 1 6 greater than 3 கரெக்ட். 5 plus 3 8 greater than 1 கரெக்ட். 1 plus 3 greater than 5. 1 plus 3 வந்து 4. அது வந்து greater than 5 கிடையாது. ஸோ இது ராங். அப்போ இந்த ரேஷியோல நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைய முடியாது. ஸோ the answer is no, we cannot construct a triangle with side length of ratios 1:3:5. அவ்வளவுதான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.